நன்றி நண்பர்களே. நமது வாழைப்பூ எப்படி செய்வது என்று விளக்கம் காட்டுகிறேன். இப்பொழுது இந்த வாழைப்பூவை மட்டும் நான் செய்யலை, வாழை பூவோட தோல் எல்லாம். இந்த வாழைப்பூ பூவில் முத்திய தோல் 2 தோலை மட்டும் எடுத்துவிட்டு மீதியெல்லாம் அப்படியே நல்லா பூ போல் வெட்டி அதை என்ன செய்யணும், நல்லா ஒரு 4 முறை கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி 2-3 முறை கழுவிட்டு நைட்டே வச்சிடணும். நைட் 1 மணி நேரம் வச்சா போதும். நல்லா ஒரு 4 முறை தண்ணியை விட்டு கழுவிட்டாக்கா அதில் இருக்கிற அந்த பசப்பசப்பு தன்மையெல்லாம் போயிடும். அப்புறம் பிறகு ஒரு வாணலை வச்சுட்டு பாருங்கள், நம்மலாம் பாருங்கள், பூ அதோட இலை, அந்த இலை என்ன இலைன்னா இந்த தோல் ஓகேங்களா, தோல் எல்லாம் சேர்த்து தான். ஆனால் மேலே இருக்கிற தோலை 2-3 தோலை மட்டும் நம்ம எடுத்துடணும். ஏன்னா முத்தி இருக்கும், அது நல்லா வதங்காது, பல்லுக்கு மையாது. அதனால் ஒரு 4 தோலை மட்டும் எடுத்துடணும். மீதி எல்லாத்தையும் பூ தோல் எல்லாம் சேர்த்து நல்லா பூ போல் வெட்டி இது போல் தண்ணியில் அழைச்சிட்டு வதக்கணும். இது செய்யறதுக்கு முன்னே 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே செய்தால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, பாருங்கள் நான் எப்படி செய்ய மட்டும் பாருங்கள். கரண்டியால் நல்லா வதக்கணும். இதை நான் என்ன செய்ய போகிறேன் பாருங்க. வதக்கிறேன் பாருங்கள், எல்லாம் சேர்த்து தான் வதக்கிறேன். நம்ம வெறும் பூவை மட்டும் சாப்பிட்டா மட்டும் உடம்புக்கு நல்லதில்லை. அதோட தோல் பூ எல்லாம் கலந்து சாப்பிட்டா இன்னும் உடலுக்கு நல்லது. அதில் இருக்க நம்ம தேவையில்லாத வயிற்றில் கல் இருந்துச்சுன்னா அது எல்லாமே கிளியர் ஆகிடும். ஓகேங்களா. ஆனால் கழுவும் போதே 4 கழுவு தண்ணியிலே கழுவணும். ஒரு 3 கழுவு என்ன செய்யணும், மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் போட்டு இன்னொரு 3 கழுவிட்டிங்கன்னா சூப்பராக வதங்குது பாருங்கள். நல்லா வதங்கினா பயங்கர டேஸ்ட் வரும். இதில் காஞ்ச மிளகா, முட்டை தேவைப்பட்டால் முட்டை போடலாம், இல்லைன்னா போட தேவையில்ல. இப்போ மறுபடியும் நான் உப்பு லேசாக போட போகிறேன். உப்பு போட்டு வதக்கினா தான் டேஸ்ட்டு கிடைக்கும். உப்பு போட்டு வதக்கிறோம். ஓகேங்களா. நல்லா உப்பு போட்டு வதக்கும் போதே டேஸ்ட்டு வரும். வதக்கும் போதே உப்பு போட்டாக்கா டேஸ்ட்டு கிடைக்கும். ஓகேவா. இது வாழைப்பூ மட்டுமல்ல, அதில் இருக்கிற தோல் பூ எல்லாம் சேர்த்து ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தோலை விட மாட்டீங்க. எதுக்கு தேவையில்லாமல் அதை மெனக்கட்டு எட்டுன்னு உட்காந்து இதை அந்த பூவை மட்டும் எடுத்து அதில் உள்ள நாரை எடுத்துட்டு நரம்பை எடுத்துட்டு அதை வெட்டி பண்ணணும். எல்லாத்தையும் சேர்த்து செய்யலாங்க, அவ்வளோவும் பயங்கர டேஸ்ட்டுங்க. வதக்கும் போது நல்லா ஒரு